students. So நம்ம next பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா methods of purification of organic compounds. இப்போ isomerism and types of isomerism பார்த்தாலே அந்த next topic தான் methods of purification of organic compounds. ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை என்னென்ன மெத்தடில் நம்ம ப்யூரிஃபை பண்ண போகிறோன்றது தான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்காக ஆர்கானிக் காம்பவுண்டை ப்யூரிஃபை பண்ணணும்? ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டோட பாய்லிங் பாயிண்ட், மெல்ட்டிங் பாயிண்ட் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாமே நம்ம எந்த ஸ்டேட்டில் நம்ம ஃபைன் பண்ண முடியும் அப்படின்னா அதோட ப்யூரிஃபிகேஷன் ஸ்டேட், பியூர் ஸ்டேட்டை தான் ஃபைன் பண்ண முடியும். பட் நமக்கு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே நேச்சுரலாகவே பியூராக ப்ரெசென்ட் ஆகிருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. ஸோ அந்த மாதிரியான ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை நம்ம ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. So once an organic compound is extracted from natural source synthesis in the laboratory, it is essential to purify it. Various methods used for the purification of organic compounds are based in the nature of compounds and the impurity present in. So நம்ம பிஃபோர் கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே நம்ம லெபார்ட்டரியில் ப்ரிப்பேர் பண்ணுறது அண்ட் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே நமக்கு நேச்சுரலாகவே கிடைக்கிறது. ஸோ இப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக அதோட பியூரிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ என்னென்ன மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஆர்கானிக் காம்பவுண்டை ப்யூரிஃபை பண்ணலான்னா சப்ளிமேஷன், கிறிஸ்டலைசேஷன், டிஸ்டிலேஷன் அண்ட் டிஃப்ரெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் குரோமோட்டோகிராஃபி. ஸோ இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஆர்கானிக் காம்பவுண்டை ப்யூரிஃபை பண்ணலாம். ஸோ ஜென்ரலாக இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் ப்யூரிஃபிகேஷன் மெத்தடை நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம்னா 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். அந்த 2 டைப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிற ஆர்கானிக் காம்பவுண்டை ப்யூரிஃபை பண்ணுற மெத்தட் செப்பரேட்டட் அண்ட் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிற ஆர்கானிக் காம்பவுண்டை ப்யூரிஃபை பண்ணுற மெத்தட் வந்து டிஃப்ரெண்ட். ஸோ சாலிட் ஸ்டேட்டில் இருக்க ஆர்கானிக் காம்பவுண்டை ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் மெத்தட் இருக்குது. சப்ளிமேஷன், கிறிஸ்டலைசேஷன், ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன். இந்த 3 டைப்பில் சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிற ஆர்கானிக் காம்பவுண்டை நம்ம ப்யூரிஃபை பண்ணலாம். அண்ட் தென் லிக்விட் ஆர் பியூரிஃபைட் பை distillation, fractional distillation, steam distillation, and then distillation under reduced pressure, azeotropic distillation, different extraction and chromatography. ஸோ இந்த மெத்தடெலாம் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிற ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை நம்ம ப்யூரிஃபை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சப்ளிமேஷன். ஸோ சப்ளிமேஷன் மெத்தடில் ஆர்கானிக் காம்பவுண்டை எப்படி ப்யூரிஃபை பண்ணலாம்? சப்ளிமேஷன்றது சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிற ஆர்கானிக் காம்பவுண்டை ப்யூரிஃபை பண்ணுற மெத்தட். Some solids change directly from the solid state to vapor state on heating. This process is termed as sublimation. ஃபஸ்ட்டு சப்ளிமேஷனுக்கு என்ன மீனிங்னா, சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு திங்ஸை வந்து நம்ம ஹீட் பண்ணும்பொழுது, ஒரு ஆப்ஜெக்டை நம்ம ஹீட் பண்ணும்பொழுது டேரெக்டாக அது என்ன ஸ்டேட்டுக்கு போகும்? லிக்விட் ஸ்டேட்டுக்கு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஐஸை மெல்ட் பண்ணால் அது வாட்டர், அதாவது லிக்விட் ஸ்டேட்டுக்கு தான் கன்வெர்ட் ஆகும், சாலிட் டு லிக்விட் தான் கன்வெர்ட் ஆகும். இதே அந்த இடத்துல ஒரு நாப்தலினை வச்சு நம்ம ஹீட் பண்ணும்போது, நாப்தலின் மீன்ஸ் கற்பூரம். ஸோ அந்த கற்பூரத்தை நம்ம ஹீட் பண்ணும்போது அது டேரெக்டாக வேப்பர் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் சப்ளிமேஷன். இட் இஸ் யூஸ் டு செப்பரேட் த சப்ளிமல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஃப்ரம் டு நான் சப்ளிமேஷன் ஆர்கானிக் காம்பவுண்ட். இப்போ இந்த ஆர்கானிக் காம்பவுண்டில் சப்ளிமேஷனாக இருக்கிற ஆர்கானிக் காம்பவுண்டும் நான் சப்ளிமேஷன். ஸோ இந்த மெத்தடில் சப்ளிமேஷன் ஆர்கானிக் காம்பவுண்ட்லேருந்து நான் சப்ளிமேஷனாக இருக்க ஆர்கானிக் காம்பவுண்ட் மிக்ஸாக இருந்ததுன்னா அதை நம்ம ஈஸியாக செப்பரேட் பண்ண முடியும். ஹீட் பண்ணும்பொழுது சப்ளிமேஷனில் இருக்கிற ஆர்கானிக் காம்பவுண்ட் எவாப்ரேட் ஆகிடும். அந்த எவாப்ரேஷன் நம்ம ஸ்டோர் பண்ணி அதை தனியாக பியூரிஃபை காம்பவுண்டை நம்ம ஈஸியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஏ சப்ளிமேஷன் மெத்தட். அண்ட் தென் சப்ளிமேஷன் எக்ஸ்ட்ராக்டட் இதில் வந்து நாப்தலினை சப்ளிமேட் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுறாங்கன்ற இந்த லெபார்ட்டரி மெத்தட் தான் இது. ஸோ யூஸ் டு செப்பரேட் த வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட் ஃப்ரம் நான் வாலடைல் impurities, naphthalines. அண்ட் தென் கிறிஸ்டலைசேஷன். ஸோ கிறிஸ்டல்னாவே என்ன? சாலிட் ஸ்டேட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த கிறிஸ்டலைசேஷன் மெத்தடில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸோ இதில் மிக்ஸ் ஆகி இருக்கிற த மோஸ்ட் வைட்லி யூஸ்டு மெத்தட் ஃபார் த பியூரிஃபிகேஷன் ஆஃப் சாலிட் ஆர்கானிக் காம்பவுண்ட். இந்த ப்ராசஸில் என்ன பண்ணுவோன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? கோவலண்ட், do not dissolve in the polar solvent, அதாவது வாட்டரில் டிசால்வ் ஆகாத ஆர்கானிக் காம்பவுண்டாக இருக்கும். ஸோ அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம்? ஈஸியாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஆர்கானிக் காம்பவுண்டை நம்ம வாட்டரை டிசால்வ் பண்ணும்போது டிசால்வ் ஆகாத இம்ப்யூரிட்டிஸ் என்ன ஆகிடும்? அடியில் செட்டில் ஆகிடும். ஸோ டிசால்வ் ஆன காம்பவுண்ட் வந்து மேலே நமக்கு லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும், நம்ம ஈஸியாக பிரிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இது எப்படி பிரிக்கலாம்னா, ஃபில்டர் பேப்பரை யூஸ் பண்ணி இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் ஃபில்டர் பேப்பர் நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபில்டர் பேப்பரோட பெரிய பெனிஃபிட்டே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம எடுத்துக்கிற அந்த சப்ஸ்டன்ஸ் இருக்கிற இம்ப்யூரிட்டியை வந்து கம்ப்ளீட்டாக அதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ நமக்கு பியூர் ஃபார்ம்ஸில் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கிறிஸ்டல் ஃபார்மேட்டில் இருக்கிற நமக்கு தேவையான ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுக்கணும்னா அதை நம்ம என்ன பண்ணோம்? ஹீட் பண்ணும்பொழுது வாட்டரில் டிசால்வ் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணும்பொழுது அது என்ன ஆகிடும்? தேவையில்லாத நான் வாலடைல் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே எவாப்ரேட் ஆகிடும். நமக்கு தேவையான சாலிட் சப்ஸ்டன்ஸ் வந்து அதில் கிறிஸ்டல் ஃபார்மேட்டில் நமக்கு கீழே அடியில் செட்டில்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஏ கிறிஸ்டலைசேஷன் மெத்தட். ஸோ கிறிஸ்டலைசேஷன் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மிங் கிறிஸ்டல்ஸை ஃபார்ம் பண்ணுவோம். இந்த மெத்தடில் ஃபைனல் ப்ராடக்ட் எப்படி இருக்கும்? கிறிஸ்டல்ஸை ஃபார்ம் பண்ணக்கூடியதாக இருக்கும்.
The crystals are removed by the filtration and the impurities are passed through the filtrate. அந்த filtrationல impurities நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண முடியும். So crystallization is one of the oldest purification techniques applied for a solid organic compound. So நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே solid organic compound purify பண்ணுற மெத்தட் தான். ஸோ crystallization-ன்றதும் ஒரு ஓல்டு மெத்தட். ஓகேவா? இட் ஹேஸ் தி ஸ்டேஜஸ் ஆஃப் த கண்டினியூஸ் ப்ராசஸ் சம்மரைஸ்டு பிலோ. ஸோ என்னென்ன ப்ராசஸ் அதில் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணோம்னா டிசால்வ் பண்ணணும், ஹாட் ஃபில்ட்ரேஷன் பண்ணணும், கிறிஸ்டலைசேஷனுக்கு ஃபஸ்ட்டு கிறிஸ்டலைசேஷன் பண்ணி செப்பரேட் பண்ணணும், ஃபில்ட்ரேஷன் ஆஃப் த கிறிஸ்டல் அண்ட் ட்ரையிங் த கிறிஸ்டல். நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்து அந்த கிறிஸ்டலைசேஷன் மெத்தடில் எடுத்து அந்த ப்ராடக்டை ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் நல்லா ட்ரை பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மெத்தடில் நம்ம கிறிஸ்டலைசேஷனாக சப்ஸ்டன்ஸ் வந்து பிரிக்க முடியும். பியூரிஃபிகேஷன் ஆஃப் லிக்விட் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஸோ இது ஒரு மெத்தட் என்ன பியூரிஃபிகேஷன் ஆர்கானிக் காம்பவுண்டில் நெக்ஸ்ட் மெத்தட் என்ன பார்த்தோம்னா organic compounds in the liquid states are purified by the distillation method. So most of organic compound distillation method என்ன பண்ணோம் ஈஸியாக பியூரிஃபை பண்ண முடியும். Distillation involved in the heating of a liquid to boiling and then collecting the vapor to condense them into liquid state. So condensation process அப்படின்றது நமக்கு தெரியும். நமக்கு எவாப்ரேட் ஆகிட்டு வர அந்த எவாப்ரேஷனை நம்ம கூல் பண்ணும்போது நமக்கு அந்த ப்ராடக்ட் அகைன் லிக்விட் ஸ்டேட்டில் கிடைக்கும். லிக்விடை ஹீட் பண்ணி அந்த எவாப்ரேஷன் நம்ம எடுத்துக்கிட்டு அதை கூல் பண்ணானே கிடைக்கும், நமக்கு மறுபடியும் லிக்விட் கிடைக்கும். ஸோ இந்த கண்டென்சேஷன் ப்ராசஸில் மூலமாக என்ன பண்ணலாம் ஆர்கானிக் காம்பவுண்டை நம்ம பியூரிஃபை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் அனதர் மெத்தட் சிம்பிள் டிஸ்டிலேஷன். ஸோ இது வரைக்கும் நம்ம பியூரிஃபிகேஷன் மெத்தடில் பார்த்தது எல்லாமே சாலிட் ஆர்கானிக் காம்பவுண்டை பியூரிஃபை பண்ணுற மெத்தட் சப்ளிமேஷன், கிறிஸ்டலைசேஷன் அண்ட் ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டிஸ்டிலேஷன்லேருந்து நம்ம பார்க்க போகிறது லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிற ஆர்கானிக் காம்பவுண்டை பியூரிஃபை பண்ணுற மெத்தட். ஓகேங்களா? ஸோ இதுக்கே பார்த்தது சாலிட் ஸ்டேட், இப்போ நம்ம பார்க்கறது லிக்விட் ஸ்டேட். Simple distillation is designed to evaporate the volatile liquid from the solution non-volatile substance. இப்போது ரெண்டு சப்ஸ்டன்ஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட் மிசிபிளாக லிக்விட் ஸ்டேட்டில் இருக்க காம்பவுண்ட் மிக்ஸ் ஆகி இருக்கும் பொழுது அதை நம்ம ஈஸியாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு இந்த வேப்பர் கண்டென்சேஷன் மெத்தட் டிஸ்டிலேஷன் மெத்தடை ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஹீட் பண்ணும்பொழுது வாட்டர் என்ன ஆகிடும் எவாப்ரேட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு கண்டென்சர் அண்டு கலெக்ட் இன் த ரிசீவர். கண்டென்சர்லேருந்து வழியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரிசீவரில் நமக்கு தேவையான சப்ஸ்டன்ஸை ரிசீவ் பண்ணிக்க முடியும். Steam distillation. Distillation another method, steam distillation. This method is used to separate the substance which are steam, volatile and insoluble in water. This method based on the fact that a liquid boils at the temperature. Liquid நம்ம heat பண்ணும்பொழுது vapor pressure becomes equal to the atmospheric pressure. The vapor presence of a mixture of two immiscible liquid to sum the vapor pressure of the individual liquids. அதாவது ரெண்டு இம்மிசிபிள் லிக்விடை நம்ம எடுத்துட்டு அதை நம்ம ஒரே ப்ரொசீஜரில் ஸ்டீம் டிஸ்டிலேட் பண்ணும் பொழுது நமக்கு வாலடைல் காம்பவுண்ட். ஸோ இதுதான் சிம்பிள் டிஸ்டிலேஷன், அதாவது ஸ்டீம் டிஸ்டிலேஷன் மெத்தடு. இம்மிசிபிள் லிக்விட் அப்படின்னா என்னென்னா வாட்டர் அண்ட் ஆயில். வாட்டர் அண்டு ஆயில் இது ரெண்டுமே இம்மிசிபிளாக தான் இருக்கும், ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாது. இது மாதிரி இருக்கிற ஆர்கானிக் காம்பவுண்ட் ஆயில் ஸ்டேட்டில் அதாவது கீட்டோன், பென்சீன், ஆல்டிஹைட் இது எல்லாமே இம்மிசிபிள் லிக்விடாக இருக்கும். ஸோ இதை ஸ்டீம் டிஸ்டிலேஷன் மெத்தடில் என்ன பண்ண முடியும் மிசிபிள் பண்ண முடியும். நமக்கு தேவையான ப்ராடக்டை கண்டென்சர் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஈஸியாக பியூரிஃபை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது அசோட்ரோபிக் டிஸ்டிலேஷன். இந்த அசோட்ரோபிக் டிஸ்டிலேஷன்லையும் ஹோமோஜினியஸ் அசோட்ரோபிக் மெத்தட் இருக்குது. இதில் என்ன பண்ணோம்னா கான்ஸ்டன்ஸ் ஆஃப் த மிக்சர் ஆர் கம்ப்ளீட்லி மிசிபிள் வித் ஈச் அதர். கம்ப்ளீட்டாக ஒன்னோட ஒன்று மிசிபிள் ஆகிற வரைக்கும் இந்த அசோட்ரோபிக் மெத்தட் டிஸ்டிலேஷனை யூஸ் பண்ணி நம்ம கம்ப்ளீட்லி மிசிபிள் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டிஸ்டிலேஷன் மெத்தடுக்கு நம்ம சிம்பிள் டெஃபினேஷன் என்ன பார்க்கலாம்னா டிஸ்டிலேஷன் மெத்தட் இஸ் யூஸ் டு செப்பரேட் த ஆர்கானிக் காம்பவுண்ட் லிக்விட் சொல்யூஷன் இருக்க ஆர்கானிக் காம்பவுண்ட் நம்ம ஈஸியாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு தான் இந்த டிஸ்டிலேஷன் மெத்தடை யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஃபைனலி குரோமோட்டோகிராஃபி. ஸோ ஃபஸ்ட்டு குரோமோட்டோகிராஃபிக்கு மீனிங் என்னென்னு பார்த்தோம்னா கலரிங் அதாவது கலரை பேஸ் பண்ணி அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து செப்பரேட் பண்ணுறது. ஸோ என்னென்ன மெத்தட் இருக்குது இந்த செப்பரேஷன்லாம் பார்க்கலாம். Chromatography uses of biospace system for separating the component of a mixture of the biomolecules. Biophase அதாவது ஒவ்வொரு ஃபேஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் ஒவ்வொரு ஸ்பேஸ்லையுமே அதோட கலரை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் சப்ஸ்டன்ஸை நம்ம ஈஸியாக பயோமாலிகுல்ஸை வந்து நம்ம என்ன பண்ண முடியும் ஈஸியாக ஸ்ப்ளிட் பண்ண தனித்தனியாக பிரித்து எடுக்க முடியும். இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் அனலிட்டிக்கல் அண்ட் ப்ராப்பர்ட்டிவ் அப்ளிகேஷன்ஸ். அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் அனலிட்டிக்கல் மெத்தடை எல்லாமே நம்ம காம்பவுண்டை ஃபைன் பண்ணுறதுக்கு இந்த குரோமோட்டோகிராஃபி மெத்தட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ குரோமோட்டோகிராஃபி மீன்ஸ் கலர் ரைட்டிங். இட் இஸ் யூஸ் டு மெனி சயின்டிஃபிக் ஃபீல்ட் used in many subject and applied to all analytical field. எல்லா analytical ஃபீல்டுமே இந்த குரோமோட்டோகிராஃபியை யூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் டு we have to easily identify the colors. கலர்ஸை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும் என்னென்ன காம்பவுண்டை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும்.
Chromatography is a method, analysis and separation the techniques of the organic and inorganic compounds. இந்த chromatography மெத்தடில் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் மட்டும் கிடையாது, இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்க முடியும். யூஸ்டு ஃபார் a large and small quantities, வெரி ஸ்மால் குவான்டிட்டியாகவே இருந்தாலுமே நம்ம ஈஸியாக அதை ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த chromatography மெத்தட் வந்து யூஸ் ஆகுது. ஸோ chromatography மெத்தட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் chromatography இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் chromatography. So there are following types: paper chromatography, thin layer chromatography and gel chromatography, column chromatography, ion exchange chromatography, gel filtration chromatography, gas liquid chromatography and affinity chromatography. இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் chromatography இருக்குது. ஸோ ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் chromatographyலையும் ஒவ்வொரு மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக காலம் chromatography சூஸ் பண்ணியிருக்கேன். இட் இஸ் டிஃபைன்ட் as a separation process involving the uniform percolations of a liquid solute through the column packed with the finally divided materials. ஒரு காலமில் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பியூரேட் எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த பியூரேட்டில் நம்ம ஆட் பண்ணியிருக்க காம்போனண்ட் எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம், ஈஸியாக நம்ம பர்குலேஷன் பண்ணி ஈஸியாக ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஓகேவா, இது எல்லாமே என்ன எதை ஸ்ப்ளிட் பண்ணுறது, சாலிடாக லிக்விட் அப்படின்னு பார்த்தோம்னா லிக்விட் ஸ்டேட்டில் இருக்க ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, காலமை நம்ம பிரிச்சுட்டு அதை ஃபைனலாக டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு கலரையுமே தனித்தனியாக டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ காலம் குரோமோட்டோகிராஃபியில் சால்வெண்ட், மிக்சர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் அண்ட் அப்சர்பெண்ட் அண்ட் தென் ஜெல், உள் அண்டு ப்ளக், இந்த மாதிரியான பார்ட்ஸ் எல்லாமே இருக்கும் இந்த காலம் குரோமோட்டோகிராஃபியில் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கிறதுக்காக. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது காலம் குரோமோட்டோகிராஃபியில் இதோட மெத்தட் ஆஃப் செப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ காலம் குரோமோட்டோகிராஃபி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நமக்கு என்னென்ன சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கணுமோ, லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிற என்னென்ன காம்போனண்ட்டை ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கணுமோ அந்த காம்போனண்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸில் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஏ காலம் குரோமோட்டோகிராஃபி. ஓகேவா சில்ட்ரன்? ஸோ இப்போ குரோமோட்டோகிராஃபி மெத்தட் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக சப்ஸ்டன்ஸ் வந்து ஆர்கானிக் காம்பவுண்டை ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் மெத்தட் அண்ட் இந்த லெசன் வந்து இதோட ஓவர் ஆகுது. ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் யூ ஆஸ்க் சில்ட்ரன். தேங்க்யூ.